சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் ஜாமீன் மனுவிற்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 26ஆம் தேதி கைது செய்தது. பின்னர் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் ஜாமீன் கோரி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கடந்த ஆகஸ்ட் மாதமே தன்னிடம் அமலாக்கத்துறை விசாரணை முடிவுற்று குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த ஜாமீன் மனு நீதிபதி எழில் வேலவன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என் ரமேஷ் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரினார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளார்.